வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கொலஸ்ட்ராலை பற்றி ஒரு டிப்ஸு சித்தகுரு கொடுத்துருக்காரு. அந்த டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கொலஸ்ட்ரால் ஹையாக இருக்குது. அது நம்ம சாப்பிட்ற முறையினால் இருக்கலாம், சாப்பிட்ற ஃபுட்டுனால் இருக்கலாம், ஒரு டைம் இல்லாமல் சாப்பிட்றதுனால இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி யாரை பார்த்தாலும் கொலஸ்ட்ரால் ஹை தான் இருக்குது. அந்த கொலஸ்ட்ரால் ஹை தான் ஹார்ட் பிளாக்ஸுக்கு, ஹார்ட் அட்டாக்ஸுக்கு காரணமாகுது. அப்புறம் கொலஸ்ட்ரால் கட்டிகளுக்கு உருவாகிறதுக்கு காரணமாகுது, ஊளைச்சதை உருவாகிறதுக்கு காரணமாகுது, குண்டாகிறதுக்கு காரணமாகுது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஹை ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால வர ரிஸ்க் இதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொலஸ்ட்ராலை ஈஸியாக குறைக்கக்கூடிய ஒரு முறை சொல்லுறேன். இன்றைக்கி கேட்டுக்கோங்க. ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் வீட்டில். இது என்ன பண்ணணும், மலைப்பூண்டு வேணும். இதுக்கு மலைப்பூண்டு பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பல்லில் 9 பல் மலைப்பூண்டு எடுத்து முதல்ல மிக்சியில் அரைச்சி அதை துணியில் வடிகட்டி அதை சாறு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 18 மலைப்பூண்டை ரெண்டாக மூணாக அந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வெட்டி போட்டு, இந்த முதல்ல 9 மலைப்பூண்டு ஜூஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதில் இந்த 18 மலைப்பூண்டை பீஸ் பீஸாக வெட்டி நம்ம போட்டு ஊற வைக்கணும். நல்லா அது கம்மியாக தானே இருக்குது. 9 மலைப்பூண்டு ஜூஸ் கம்மியாக தானே வரும். அந்த ஜூஸை இந்த 18 மலைப்பூண்டோட இது கால்குலேட்டட் கணக்குங்க. இது 9, 18 ஒரு ஃபார்முலா. இந்த 18 மலைப்பூண்டையும் நல்லா அதை சாறில் ஊறினோடனே எடுத்து வெயிலில் காய விடணும். வெயிலில் காய விட்டு அகெயின் என்ன பண்ணணும், அது காஞ்ச உடனே சாயங்காலமாக எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் டேக்கு மறுபடியும் 9 மலைப்பூண்டை மலைப்பூண்டு ஜூஸை எடுத்து இந்த 18 மலைப்பூண்டு வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் காஞ்சிருக்கு இல்லையா, இதில் மறுபடியும் அதை போட்டு ஊற வச்சு நம்ம என்ன பண்ணணும், இது பண்ணணும், திரும்ப வெயிலில் எடுத்து காய விடணும். திரும்பி 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், 7வது நாள், 8வது நாள், 9 நாள் நம்ம என்ன பண்ணணும், இதே இந்த 18 மலைப்பூண்டை டெய்லி ஊற வைக்கிறோம் இல்லையா, அதை காய விடணும். 9 மலைப்பூண்டு ஜூஸ் எடுத்து டெய்லி இதில் ஊற வச்சு காய விடணும். இப்போது 9 நாள் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணணும், 10வது நாளைக்கு என்ன பண்ணணும்னா, இது காஞ்சி போச்சு இல்லைங்களா, இப்போ 10வது நாளைக்கு நம்ம சாறு விட வேண்டாம். இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மிக்சியில் போட்டு அரைக்கணும். இந்த 18 பல் பூண்டு இருக்குது இல்லைங்களா, இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதை ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு, ஒரு 250 ml தண்ணியை விட்டு அதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு நல்லா கொதிக்கணும். எவ்வளோ நேரம்லாம் கிடையாது, நல்லா கொதித்த உடனே ரொம்ப நேரம் கொதிக்கணும். கொதித்து ஒரு 50 ml சுண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 200 ml இருக்கும்போது எடுத்து வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிக்கிட்டு இந்த 200 ml இருக்குன்னா அதில் கால்வாசி அதுக்கு கால்வாசி அரிசி, எவ்வளோ 1:4ன்ற மாதிரி. இது 4 அப்படின்னா அது 1 அளவுக்கு. இப்போ 50 ml வராது இல்லையா, 50 கிராம் மாதிரி அரிசியை மட்டும் கழுவி இந்த தண்ணியில் வச்சு சாப்பாடாக ஆக்கணும். அதை சாதமாக நல்லா வச்சு அடுப்பில் வச்சு கிண்டி சிம்மில் வச்சு சாதம் ஆக்கிடணும். கொஞ்சம் மாதிரி சாதம் மாதிரி ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். அரைக்கிறதுக்கு கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சின்ன ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிளேட்லேயோ துணிலையோ ஒரு வடகம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வைக்கணும். இப்போ ஸ்பூனில் எடுத்து அந்த வடகம் மாதிரி பண்ணி சின்னதாக வைங்க. வச்சுட்டு நல்லா காய வச்சுட்டு வத்தல் மாதிரி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். வச்சுக்கிட்டு இதை என்ன பண்ணணுமான்னா, டெய்லி மார்னிங்கு இட்லி அவிக்கிற தட்டு இருக்கும் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் வச்சு அவிச்சிட்டு நல்லா அதை நம்ம சாப்பிட்றணும். காலைல டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அதை சாப்பிட்றணும். ஒரு வேளை சாப்பிட்டா போதும்.
காலையில் டிஃபனுக்கு அப்புறமா இதை சாப்பிட்டுட்டோம் டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தாக்கா நீங்கள் ஒரு 3 மாதம்னு வச்சுக்கோங்களேன், 2 மண்டலம் கூட வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டு வந்தீங்கன்னா என்னெல்லாம் குறையும்னா, இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் குறைஞ்சிடும், ஊழச்சதை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஊழச்சதை குறையும், அப்புறம் வந்து இந்த கொலஸ்ட்ரால் கட்டிகள் இருக்கும் இல்லையா அது குறையும், ஹார்ட் பிளாக்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அடைப்பு அடைச்சிச்சு, கொலஸ்ட்ரால் அடைப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது குறையும். மொத்தத்தில் உங்களுக்கு வந்து உடம்புல வந்து இந்த லிவரை வந்து கிளியர் பண்ணிடும். லிவரை கிளியர் பண்ணிடுச்சுனாவே நம்மளுக்கு எப்போவுமே நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா ஒன்று லார்ஜ் இன்டெஸ்டைன் க்ளீனாக இருக்கணும், இன்னொன்று லிவர் க்ளீனாக இருக்கணும். அப்போ இந்த கொலஸ்ட்ரால் வந்து கிளியர் பண்ணிடும்போது லிவர் கிளியர் ஆகிடுச்சுன்னா உடம்புல உள்ள பற்பல வியாதிகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். நீங்கள் அது உடம்புல எவ்வளோ தெம்பு வருதுன்னு பாருங்கள். ஒரு 2 மண்டலம் பண்ணி பாருங்கள். இப்போ 9 பண்டில் வந்து நான் பண்ண எவ்வளோங்க கிடைக்கும் இது அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படின்னு என்ன பண்ணலான்னா, இது ஃபார்முலா என்னென்னா 9:18. 9 பல்லில் ஜூஸ் எடுக்கணும், 18 பல்ல வெட்டி போடணும். அதுதான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா 3 தடவை 4 தடவைக்கு இப்போ 3னா 27 × 18 × 3 போட்டுக்கலாம். ஸோ இது 3 தடவையா 4 தடவையா இந்த ப்ரப்போர்ஷன் இதுதான் 9:18. ஸோ நீங்கள் எத்தனை மெஷர்மெண்ட் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். 3 தடவை 4 தடவை 5 தடவை நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மிளகு சீரகம் நமக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்க வேண்டியது. சின்ன சின்ன வத்தல் மாதிரி வச்சுட்டு எடுத்து நீங்கள் டெய்லி அதை வந்து ஆவியில் வேக வச்சுட்டு ஒரு பீஸை எடுத்து நீங்கள் அதை சாப்பிட்டுட்டா போதும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இதை டெய்லி சாப்பிட்ணும். ஆட்டோமேட்டிக்காக கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் நல்லபடியாக தீந்துடும். உடம்பு பொலிவு கிடைக்கும், உங்களுக்கு எல்லா வித பிரச்சனைகளும் சரியாகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி தானே இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.